கத்திரிக்காய் திருட்டு. தெனாலிராமன் கதைகள். கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை தோட்டத்தில் தென்கண்டத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட அபூர்வமான கத்திரி செடிகள் பயிரிடப்பட்டு காய்த்து கொழுங்கின. அவற்றை திருடுபவர்களுக்கு கடுமையான மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ராயர் அறிவித்திருந்தார். ஒரு நாள் ராயரின் அரண்மனையில் அவ்வகை கத்திரிக்காய் குழம்பை அரசனிடமிருந்து சாப்பிட்ட தெனாலிராமன் தன் வீட்டிற்கு வந்து அதனுடைய அபூர்வமான ருசியை பற்றி நாட்கில் எச்சி ஊறும் அளவுக்கு மனைவியிடம் வர்ணித்தார். அவருடைய மனைவிக்கு உடனே தானும் அந்த அபூர்வமான கத்திரிக்காய்களை சாப்பிட வேண்டும் என்று அடக்க முடியாத ஆசை உண்டாகவே தெனாலிராமன் வேறு வழியின்றி அரண்மனை தோட்டத்திற்கு நடு இரவில் திருட்டுத்தனமாக உட்புகுந்து கத்திரிக்காய்கள் சிலவற்றை பறித்து வந்து இரவோடு இரவாக கத்திரிக்காய் குழம்பு வைக்கச் செய்து மனைவியோடு ருசித்து சாப்பிட்டார். வெளித்திண்ணையில் படுத்துறங்கிய தன் சின்னஞ்சிறு மகனுக்கு அபூர்வ கத்திரிக்காய்கள் குழம்பை கொடுக்க வேண்டும் என்று ஆவல் தெனாலிராமன் மனைவிக்கு உண்டாயிற்று. அந்த பாலகனின் வாய் மூலமாக கத்திரிக்காய் திருட்டு வெளியாகிவிடுமோ என்று தெனாலிராமன் தயங்கினாலும் தன் மனைவியின் தாய்ப்பாசத்தை தட்ட முடியாமல் ஒரு யுக்தி செய்து கொண்டு வெளித்திண்ணைக்கு சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தன் சிறுவன் மீது ஒரு செம்பு தண்ணீரை மலைத்துளி போல பொழிய விட்டு அவனை எழுப்பி மழை பெய்கிறது என்று கூறி அவனது நனைத்து உடைகளை மாற்றச் செய்தான். அதன் பிறகு அவனுடைய மனைவி தான் சமைத்த கத்திரிக்காய் குழம்பை ஊற்றி தன் குமாரனை ருசித்து சாப்பிடும்படி செய்தாள். மறுநாள் தோட்டத்தில் கத்திரிக்காய்களின் சில திருட்டு போனதாக விஷயம் அரண்மனைக்கு எட்டியது. அதை விசாரிக்கும் போது அமைச்சரான அப்பாஜிக்கு தெனாலிராமன் மீது சந்தேகம் உண்டாயிற்று. ஆனால் தந்திரசாலியான தெனாலிராமன் விசாரிப்பதால் பலன் ஏற்படாதென்று அவனுடைய பச்சிளம்பாலகனை கூப்பிட்டு விசாரித்தார். பொய் சொல்ல தெரியாத அச்சிறுவன் முன்னாளிரவு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதாக ஒப்புக்கொண்டான். ஆனால் தெனாலிராமன், என் பையன் நேற்றிரவு தூக்கத்தில் ஏதோ கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதாக கனவு கண்டிருக்கிறான். என்னிடம் கூட அப்படித்தான் சொன்னான். நேற்றிரவு மழை பெய்ததா இல்லையா என்று அறிவுமிக்க அமைச்சர் அவனை விசாரித்ததால் அச்சிறுவனின் கற்பனை சக்தியும் கனவின் பலன் தெரிந்துவிடும் என்றான். அச்சிறுவன், அமைச்சர், நேற்றிரவு மழை பெய்ததில்லை என்று கேட்டார். அதற்கு, ஆமாம், மழை பெய்த பிறகு நனைந்து போன என் உடைகளை மாற்றிக்கொண்டு கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்டேன் என்றான். ஆனால் முந்தைய இரவு ஒரு துளி மழை கூட பெய்யாததால் சிறுவனின் கனவுதான் கண்டிருக்கின்றான் என்று ஒப்புக்கொண்ட அமைச்சர் அப்பாஜி தெனாலிராமனை அனாவசியமாக சந்தேகப்பட்டதற்கு வருந்துவதாக கூறினார்.